தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். மாநில உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை மீட்பதற்கு தக்க தருணம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிப்பு, பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உட்பட 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து பேசிய அவர், மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி பெறும் நிலை நீடிப்பதாகவும் இது கூட்டாட்சி இந்தியாவிற்கு அழகல்ல என்றும் கூறினார். ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். நிதி வழங்காதது மாநிலத்தின் வளர்ச்சி மட்டுமன்றி இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் பாதிக்கும் என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆளுநர் ஆர் என் ரவி தந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக, தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது மரபு. அதன்படி ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவரது அழைப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் புறக்கணித்தனர். இதேபோல காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்தன. தாவேகாவும் புறக்கணித்தது. இந்த நிலையில் ஆளுநர் தந்த தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவும் பங்கேற்றார். பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எச். ராஜா, அதிமுக சார்பில் எம்பி இன்பதுரை, எம்எல்ஏ கே.ஏ. பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அன்புமணி தரப்பு பாமக சார்பில் எம்எல்ஏக்கள் சதாசிவம், வெங்கடேசன், சிவக்குமார், தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தையொட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரியில் எல்லை பாதுகாப்பு படை நடத்திய சாகசங்களை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரியில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் புகழ்பெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சியோடு சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கள் திறனையும் வலிமையையும் காட்டும் வகையில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தபடி பெண்கள் படை நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் அட்டாரி எல்லையில் மகாத்மா காந்தியின் பிரம்மாண்ட உருவப்படத்தை எல்லை பாதுகாப்பு படையின் டிஜி தல்ஜித் சிங் சௌத்ரி திறந்து வைத்தார். வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு தரமான சேலைகள் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செய்யாறு, வந்தவாசி தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர் பொங்கல் பண்டிகைக்கு தரமான வேட்டி சேலை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றார். தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அருமையான சேலை கொடுக்க போறோம். செங்கல் சூளை தொழிலாளிகளுக்கு தடையில்லாமல் வண்டல் மண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படணும். உயர்த்தினாங்களாமா? இல்ல. அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசிடம் போராடி வாதாடி பணத்தை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 2வது நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே நேரு கலையரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் செங்கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தனர். இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான யுத்தத்தில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என கூறினார். வலதுசாரிகள் இங்கே கொட்டமடிக்கிறார்கள்.
கோலோச்சுகிறார்கள், தாம் விரும்பியதையெல்லாம் சட்டமாக்குகிறார்கள், தம் விருப்பம் போல் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கேட்பாரற்ற நிலையிலே ஜனநாயகம் இந்த மண்ணிலே கிடக்கிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் வெல்க ஜனநாயகம் என்ற தலைப்பிலான மாநாடு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நிறைவுரையாற்ற உள்ளார். அதேபோல செல்வ பெருந்தகை, வைகோ, சண்முகம், திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தனது சுதந்திர தின செய்திக்குறிப்பில் ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாட்டிலேயே அதிகளவு பெண்கள் பணியாற்றும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக கூறினார். குற்றங்கள் மீது பாகுபாடின்றி விரைவாக நடவடிக்கை எடுப்பதால் குற்றங்கள் குறைந்து பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களுக்காக செயல்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார். ஆர் என் ரவி பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா அல்லது பாஜக தலைவராகவா என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருப்பது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மீது பழிபோடும் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்களின் மீது வெறுப்பு என்றும் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். 1991ஆம் ஆண்டில் ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் கஸ்தூரி. அதனைத் தொடர்ந்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தார். பின்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அடிக்கடி சர்ச்சையாக பேசி செய்திகளில் அடிபடும் கஸ்தூரி பிக்பாஸ் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். சர்ச்சை பேச்சுகளுக்காக வழக்குகளிலும் சிக்கியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவின் பரப்புரை மேடைகளில் கஸ்தூரி காணப்பட்ட நிலையில் தற்போது பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். சென்னை பாஜக அலுவலகத்திற்கு சென்ற அவர் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவருடன் பிக்பாஸ் பிரபலமான திருநங்கை நமிதா மாரிமுத்துவும் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். தமிழ்நாட்டை போன்று ஆந்திராவிலும் பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஆந்திராவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வகையில் ஸ்ரீசக்தி என்ற பெயரில் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை அமராவதி அருகே தாடைப்பள்ளியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர். பவன் கல்யாண் இலவச பயணத்திற்கான டிக்கெட்டுகளை பெண் பயணிகளுக்கு வழங்கினார். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேருந்தில் பயணித்து திட்டம் குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஆந்திராவில் வசிக்கும் அனைத்து பெண்களும் சொகுசு பேருந்துகள் தவிர்த்து மற்ற அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் செய்யலாம். ஆதார் அட்டையை காண்பித்து திருப்பதி, திருமலை இடையே இலவச பயணம் மேற்கொள்ளவும் இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீசக்தி திட்டத்தில் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. திருப்பதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் காத்திருந்த நிலையில் இலவச தரிசன கியூவில் பக்தர்கள் நிற்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. சுதந்திர தினம், கோகுல அஷ்டமி, வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இதனால் இலவச தரிசனம் வரிசையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிய பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையொட்டி மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டம் குவியும் என எதிர்பார்க்கப்படுவதால் இலவச தரிசன வரிசையில் பக்தர்கள் நிற்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தங்கும் அறைகள் கிடைக்காமல் பக்தர்கள் அவதிக்குள்ளான நிலையில் தேவஸ்தானம் தரப்பில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை தேசிய கொடி ஏற்றவிடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ்குமாரை பள்ளி நிர்வாகம் சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளது. இந்நிலையில் கொடியேற்ற ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சென்றபோது அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கொடியேற்றியுள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் பள்ளி நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சபாபதி நீதான் வந்து ஒரு தலைவர், நீதான் வந்து என்ன அசிங்கப்படுத்தினது நீதான். ஆமா, இந்த பள்ளியில நான் கொடியேற்ற ஒவ்வொரு வருஷம் கொடியேற்றும் கூப்பிடுவோம், கொடியேற்றுவேன். இந்த ஆண்டு கொடியேற்று வருஷம் என்னை எச்சம் போன் பண்ணார். வந்து கொடியேற்றுறப்போ தமிழ் தாய் வாழ்த்தி பாடிட்டு பிறகு
நான் கற்பூரம் ஏற்றிட்டு வந்து நான் கொடியேற்றலான்னு வந்தாக்கா சபாபதின்றவர் அவர் என்ன பதவியில் இருக்கிறாருன்னே தெரியல. அந்த சபாபதி நேரம் என்னை தடுத்துட்டு கொடியேற்றுறாரு. இதனிடையே அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் அல்லது பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில்தான் கொடியேற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரின் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாடு வீரர் பிரணீஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். மாஸ்டர்ஸ் பிரிவில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். சென்னையில் 3வது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் கடந்த 10 நாட்களாக களை கட்டியது. மாஸ்டர்ஸ், சேலஞ்சர்ஸ் என 2 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த தொடரில் 20 வீரர்கள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தினர். இந்திய வீரர்கள் மட்டுமே பங்கேற்ற சேலஞ்சர்ஸ் தொடரில் 9 சுற்றுகளின் முடிவில் தமிழ்நாடு கிராண்ட் மாஸ்டர் பிரணீஷ் 6.5 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இதேபோல மாஸ்டர்ஸ் பிரிவில் ஜெர்மனியின் கீமர் 9 சுற்றுகளின் முடிவில் 7 புள்ளிகளை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சர்க்கியூட் புள்ளிகளுடன் 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்தியாவின் இமயமலை பகுதியிலும் பாகிஸ்தானின் வடபகுதியிலும் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை ஒரு சில மணி நேரத்தில் கொட்டித் தீர்த்தது. தொடர் கனமழை எதிரொலியாக பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஸ்மார்ட் பள்ளத்தாக்கில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் வீடுகளில் சிக்கியவர்கள் கயிறு கட்டியும் படகுகள் மூலமும் மீட்கப்பட்டனர். இதனிடையே நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்ற ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக விபத்திற்குள்ளானதில் விமானிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 56 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நீடித்தது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நாட்டோ அமைப்பு நாடுகள் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பேச உள்ளதாகவும் கூறினார். Productive meeting. There were many points that we agreed on, most of them I would say, a couple of big ones. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மாஸ்கோவில் நடத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்த புட்டின், யுக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் போருக்கான காரணங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. 2022ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்திருந்தால் யுக்ரைனில் போரே வந்திருக்காது என்றும் புட்டின் தெரிவித்தார். ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளை தவிர்த்து மாதாந்திர வழிபாட்டிற்காக ஒவ்வொரு மாதமும் திறக்கப்படும். அந்த வகையில் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நாள்தோறும் படி மற்றும் உதயாஸ்தமன பூஜைகள் நடைபெறும் என்றும் 5 நாட்களுக்கு நெய்யபிஷேகம் செய்யப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி சாத்தப்படும் நடை மீண்டும் செப்டம்பர் 3ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. கேரளாவில் சிங்கம் மாதமாக கருதப்படும் ஆவணி மாதத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் அதனை ஒட்டி செப்டம்பர் 3ஆம் தேதி நடை மீண்டும் திறக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் காமராஜர் மார்க்கெட் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 500 கிலோ எடையுள்ள வாழைத்தார்களை பறிமுதல் செய்து அடித்தனர். இந்த குற்றம் மீண்டும் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். செயற்கை முறையில் பழுக்க வைப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்தும் வியாபாரிகளிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். தென்றல் வீசும் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திடீர் மழை காரணமாக பிரதான அருவி, பழைய குற்றாலம் 5 அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 300 டன் நெல் மணிகள் சேதமடைந்தன. வைத்தீஸ்வரன் கோவிலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க அதிகாரிகள் தாமதம் செய்து வருகின்றனர். இதனால் அறுவடை செய்த 300 டன் அளவிலான நெல் மணிகளை கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே விவசாயிகள் மலை போல குவித்து வைத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் பெய்த மழையால் நெல் மணிகள் வீணாகின. இதற்குரிய நிவாரணம் வழங்குவதுடன் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரவில் மிதமான மழை பெய்தது. ஆற்காடு, சோளிங்கர், வாலாஜாபேட்டை, முத்துக்கடை, காவேரிப்பாக்கம், திமிரி, கலவை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டத்தில் வள்ளிபுரம், வேட்டாம்பாடி, முதலைப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. இதனால் கடும் குளிர் நிலவியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். விராலிமலை முருகன் கோயில் கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் கீழே இறங்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி சமூக ஆர்வலர் ஆறுமுகம் கோயில் கோபுரத்தின் மீது தேசிய கொடியுடன் ஏறி போராட்டம் நடத்தினார். அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் இறங்கும்போது கால் இடறி கீழே விழுந்து உயிரிழந்தார். கோவையில் அமைக்கப்பட்டு வரும் இஸ்கான் கோவிலில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சுதர்சன சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கொடிசியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் 108 அடி உயரத்தில் சுமார் 1 டன் எடை கொண்ட சுதர்சன சக்கரம் நிறுவப்பட்டது. ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோவிலின் கோபுர உச்சியில் 13 அடி விட்டத்துடன் இந்த சக்கரம் பொருத்தப்பட்டது. இதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு யாகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே விவசாய நிலத்தில் சூரிய மின்சார உற்பத்திக்கான பேனல்களை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளத்திகுளத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல், வாழை, தென்னை, பலா உள்ளிட்டவற்றை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் தனிநபர் ஒருவர் சூரிய மின்சார உற்பத்திக்கான பேனல்களை அமைக்கப் போவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அவர்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சப்போட்டா மரம், பிலா மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு. இது எங்கள் ஊரில் இதை அழித்து சோலார் போடுறதுக்கு ரெடி பண்ணுதாங்க. நாங்கள் இது கலெக்டரில் மனு கொடுத்தோம், எந்த இதுவும் எடுக்கல. மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பலம் நாகநாத சுவாமி கோயிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் சமபந்தி நடத்தப்பட்டது. இதன்படி நாகநாத சுவாமி கோயிலில் சிறப்பு வழிபாடும் சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு பரிமாறினார். மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காத்தாயி அம்மன் கோவிலில் நடந்த பால்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஸ்ரீ விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடங்களை சுமந்து வந்த பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். காளி ஆட்டத்துடன் நடந்த ஊர்வலம் கோவிலை வந்தடைந்ததும் மன்னார்சாமி, காத்தாயி அம்மன், பால் முனீஸ்வரர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஆற்றங்கரை சுந்தர மகாலிங்கமூர்த்தி கோவிலில் பூக்குழி ஆடி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. மணிமுத்தாறு கிடை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சுந்தர மகாலிங்கமூர்த்தி கோவிலில் ஆடி திருவிழா கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதையடுத்து ஒவ்வொரு நாளும் ஐயனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் பால்குடம், மயில் காவடி, வேல் காவடி, பறவை காவடி எடுத்து பக்தர்கள் பெரிய கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தற்காலிக கூடாரம் அமைக்கும் பணியின் போது மின்கம்பி உரசியதால் மின்சாரம் தாக்கி வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். சின்னம்பேடு கிராமத்தில் தனியார் தொழிற்சாலையை இடித்து அகற்றிவிட்டு ரியல் எஸ்டேட் அலுவலகம் அமைக்கும் பணி நடந்தது. இதற்காக அமைக்கப்பட்டு வந்த தற்காலிக கூடாரம் உயரழுத்த மின்கம்பி மீது உரசி 7 பேர் பலத்த காயமடைந்தனர். இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மோமின் இஸ்லாம் உயிரிழந்த நிலையில் மற்ற 6 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2வது நாளாக நிலவிய போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர் விடுமுறையையொட்டி ஏராளமானோர் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றதால் வண்டலூர், ஊரப்பாக்கம், சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர், மாமண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களாக போக்குவரத்து நெரிசல் நிலவியது. பாலாற்று பாலம் முதல் படாலம் வரையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் பொதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை இருந்தது.
தஞ்சையில் பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மாரியம்மன் கோயில் புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்ற பெண்ணை வழிமறித்த இருவர் அவரிடம் இருந்து பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த சையது ஷாப் இன்சா, சல்மான் கான் ஆகியோர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஆடி மகா உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் கோயிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் ரிஷப வாகனத்தில் அம்மன் எழுந்தருளிய நிலையில் வீதி உலா நடைபெற்றது. சுதந்திர தின உரையின் போது RSS அமைப்பை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டிய நிலையில் அந்த அமைப்பிற்கு எந்த வரலாறும் இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் விமர்சித்துள்ளார். கல்புர்கி மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது என்றும் தேசிய கொடியை பல தசாப்தங்களாக தங்களது அலுவலகத்தில் ஏற்றாத அமைப்பு RSS என்றும் விமர்சித்தார். டெல்லியில் ஹுமாயூன் கல்லறை வளாகத்தில் உள்ள தர்காவின் மேற்கூரை இடிந்த விபத்தில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிஜாமுதீன் பகுதியில் உள்ள புராதன சின்னமான ஹுமாயூன் கல்லறை அருகே உள்ள தர்காவின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த டெல்லி போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய 10 பேரை மீட்டனர். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணர் பிறந்த இடமாக கருதப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் விடிய விடிய நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பஜனை பாடி வழிபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் தஹிஹண்டி எனப்படும் உரியடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அப்போது இளைஞர்கள் மனித பிரமிடுகளை அமைத்து அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தயிர் பானைகளை உடைத்தனர். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்ட கிராமத்தில் மக்கள் முதன்முறையாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்த துமல்பாட் கிராமம் மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்நிலையில் கிராம மக்கள் துணை ராணுவ படையினருடன் இணைந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அரசு மருத்துவர் வீட்டில் 158 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணக்கார வீட்டின் வாசல் மண்ணை எடுக்க சென்றவர்கள் அதே வீட்டில் திருடி உள்ளனர். போலி ஜோசியரின் பேச்சை கேட்டு திருட்டில் ஈடுபட்டவர்களின் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே புது பிள்ளையார் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ராஜா. இவர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். கடந்த 25ஆம் தேதி அன்று இவருடைய வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 158 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து காடாம்புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் நகை கொள்ளை தொடர்பாக மாவட்ட SP ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. CCTV காட்சிகள், செல்போன் சிக்னல் லொகேஷன் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட தருமபுரி, மேட்டூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த முருகன், தினேஷ்குமார், ஜெகதீசன், அசோக் குமார், சுரேஷ் ஆகிய 5 பேர் சிக்கினர். கடந்த வாரம் 5 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் மற்றும் 94 சவர நகைகளை உருக்கிய நிலையில் தங்க கட்டியாக மீட்டனர் போலீசார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வந்த நிலையில் மேட்டூரை சேர்ந்த வல்லரசு, மூர்த்தி ஆகிய இருவரை கடந்த 13ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 சவரன் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டன.
துணிகர திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருட்டு நடந்த மருத்துவர் வீடு கடலூர் புது பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ளது. ஆனால் திருட்டு வழக்கில் சிக்கிய 7 பேரும் வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். எனவே உள்ளூரை சேர்ந்த நபர்கள் உதவி செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் போலீசார். இதில் புது பிள்ளையார்குப்பம் கோவிந்தராஜ் என்பவர் போலீசாரிடம் சிக்கினார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் CN பாளையம் சேகர், அரியலூர் அன்பழகன், ஈரோடு செல்வம் என்கிற சண்முகம் ஆகியோர் போலீசாரிடம் சிக்கினர். புது பிள்ளையார்குப்பம் கோவிந்தராஜ் கடன் பிரச்சனையை தீர்க்க ஒரு ஜோசியரை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது உங்கள் பகுதியில் உள்ள பணக்கார வீட்டில் வாசல் மண், வீட்டின் உரிமையாளர் காலடி மண் எடுத்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் பணம் எப்படி சேர்கிறதோ அதுபோல் உங்கள் வீட்டிலும் அதிகரிக்கும். நீங்கள் அவர்களிடம் பணம் கேட்டாலும் உடனடியாக மறுக்காமல் பணம் கொடுத்து விடுவார்கள் என்று கூறியுள்ளார் ஜோசியர். இதனை நம்பிய கோவிந்தராஜ் புது பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள மருத்துவர் ராஜா வீட்டை தேர்வு செய்திருக்கிறார். ஆனால் காலடி மண்ணை எடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கூட்டாளிகள் மூலமாக அதே வீட்டில் கொள்ளையடித்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கொள்ளையர்கள் சிறையில் நண்பர்களாக பழகி பிறகு ஒன்றாக சேர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, கல்வி ஊக்கத்தொகை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதற்கு நன்றி தெரிவித்து சென்னை பெரம்பூரில் தூய்மை பணியாளர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை முகாம் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் சந்தித்தனர். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை காரணம் காட்டி திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இதை வச்சு அரசியல் பண்றது அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதிமுக எடுத்து போராடக்கூடாது. அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார்